வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 20 இன்னைக்கு குளோபல் சோஷியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எல்லாம் மூளையை கசக்கி கரெக்டான ஒரு டே உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கரெக்டாக உரிமைகள் போய் சேரணும். ஒரு ஹியூமனாக பிறந்துட்டா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகளோ அது கிடச்சே ஆகணும். இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில சமூகங்களோ சில கூட்டங்களோ சில இனங்களோ வந்து ஒன்றா சேர்ந்து அவங்கள பாதிக்கிறது அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், இந்த பாலினம் புலம்பெயர்ந்தவங்க மேலே ஒரு தாக்குதல் நடத்துறது, அப்புறம் இந்த பெண்கள் மீது ஒரு வன்முறை நடத்துறது, அப்புறம் சாதி இனம் மதம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சலுகைகள் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கோளாக வச்சு தான் இந்த நாளை வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து 2007 உருவாகி இருக்கிறாங்க. அப்படி மக்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளோபல் சோஷியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 20. நெக்ஸ்ட் டே ஹெவன்லி 100 ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க உக்ரைனு. நம்ம எல்லாருக்குமே வந்து ரஷ்யா உக்ரைனுடைய போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதனுடைய மூல காரணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். 2013 பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள்ன்றது பெரிய லெவலில் வலுத்துச்சு. எதுக்காக இவங்க இந்த போராட்டங்களை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு உடன்படிக்கை, அதாவது அவங்களுடைய ஒப்பந்தத்தில் சைன் போட்டு அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ரெண்டு பேருமே வந்து பங்கு வகிக்கலாம் அப்படின்றத இவங்களுடைய கான்செப்டாக இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பெருவாரியான மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள்லாம் இந்த ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்து தான் நம்ம பண்ணோம், ரஷ்யா கூட நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா உக்ரைனியோ இல்லை இந்த இடத்த வந்து சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே புலம்பெயர்ந்து வந்தவங்க. அதனால தான் இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நமக்கு எப்போவுமே நட்பு நாடு அப்படின்றது ரஷ்யா தான், நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மைதானத்தில் போயிட்டு போராட்டங்கள் பண்ணுறது அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பேர் வந்து யூரோ மைதின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இந்த ஹேஷ்டேகை போட்டு தான் பார்த்தீங்கன்னா இணையத்தின் மூலமாக எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து இந்த போராட்டங்கள்ன்றது வலுக்க ஆரம்பிக்குது. அது மிகப்பெரிய பிரச்சனையில் கூட போய் முடியுது. அப்படி 2013 நடந்த ஒரு உச்சகட்ட ஒரு பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இறந்து போகிறாங்க, 13 போலீஸ்காரங்க இறந்து போகிறாங்க. இவ்வளோ பெரிய போராட்டமும் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது கடைசியாக வந்து முடிவுக்கும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனோட அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த விஷயத்தை பிடிக்காம ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேலே போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய கனெக்டிவிட்டி அவங்க போர் நடந்ததுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. இது பார்க்கும்போது உலக அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். இப்போ வந்து ரஷ்யா கூட தான் இவங்க எப்பவுமே ஜாயின் பண்ணியே இருப்பாங்க உக்ரைனு. பட் ஆனால் அவங்களோட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு உக்ரைன் நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியே பதவி விலகி போகிற அளவுக்கு போராட்டங்களும் பிரச்சனையும் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது ஐரோப்பிய யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி அவங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஜனாதிபதி உருவாகிறாரு. இந்த போராட்டங்கள்லாம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனை சார்ந்தவங்க இல்லை அப்படின்றது இதை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. எப்பா சுற்றி வளைச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய உலக அரசியல் இருக்குல்ல. எப்படி வேணாண்டா, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டே பேட்டில் ஆஃப் சால்டா டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 1813 நடந்த வாரம் தான் அவங்க நினைவு கூறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் நடந்த ஒரு சுதந்திர போருங்க. அந்த சமயத்தில் வந்து அரசாட்சியில் இருந்த போர்ஸனை வந்து கடைசியாக அடித்து தும்சம் பண்ணி போதும், இதுக்கப்புறம் மக்கள் ஜனநாயக ஆட்சி தான் நடக்கணும், ஒரு முடியாட்சியாக ஒருத்தருடைய மூலையில் இந்த நாடு செயல்படாது. ஏன்னா இங்கே நிறைய இன மக்கள் வந்துட்டாங்க, நிறைய குழுக்கள் வந்துட்டாங்க, அவங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இதுக்கப்புறம் மன்னர் ஆட்சின்றது தவிர மக்கள் அத்தனை பேருமே மன்னர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அந்த உள்நாட்டு போர் வந்து தொடங்கி அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்த்தாங்க. அந்த வெற்றியை வந்து நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பொது விடுமுறைகளோட பேட்டில் ஆஃப் சால்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 20. நெக்ஸ்ட் இந்தியாவில் அருணாச்சலம் மற்றும் மிசோரம் ஸ்டேட்வுட் டே அப்படிங்க. இது வந்து மாநிலமாக உருவாக்கப்பட்டதுனால தான் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவங்களுடைய டைம் பீரியடில் 1986 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த பகுதிகள் எல்லாமே வந்து சுதந்திரமான ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. சரி, இது சுதந்திரமாக அறிவிக்கணுன்றதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைட் பண்ணி சுதந்திரம்லாம் வாங்கிட்டோம். ஆனால் இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில அருணாச்சல பிரதேசம், இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மிசோரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதிகள். மிசோரம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து சீன போர் அப்படின்றது ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து நம்ம வந்து தனியாக அந்த பகுதிகளை சேர்த்துக்கிட்டு அதுக்குன்னு வந்து ஒரு தனி மாநிலமாக ஒரு அந்தஸ்து உரிமையை கொடுத்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் மிசோரமில் வந்து ஸ்டேட்வுட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 20. நெக்ஸ்ட்டு நேஷனல் டே ஆஃப் சாலிடரி வித் முஸ்லீம் அரப்ஸ் அண்ட் சவுத் ஏஷியன் இமிகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க அமெரிக்கா.
இந்த நாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான ஒரு வரலாறு தாங்க. அதாவது இப்போ வரைக்குமே இது நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நாட்டில் தங்குறதுக்காக, அந்த மாதிரி வந்திருக்கவங்க மேலே, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்கள் மேலே நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒடுக்குமுறை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். இதனால் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா 2003 ஒரு பெரிய சட்டங்கள்லாம் ஏற்றுனாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய நாட்டில் வெளிநாட்டிலேருந்து வந்து வாழ்ந்துட்டுருக்காங்களே அவங்க எல்லாரையுமே வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த பாஸ்போர்ட்டு, ஐடென்டி கார்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நாடு கடத்துறது, அவங்களுக்காக வந்து நிறைய ஒடுக்குமுறைகளையும் பிரச்சனைகளையும் அவங்க மேலே வந்து திணிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கவும் பட்டாங்க. இப்படி அந்த பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்கலாம் இன்றைக்கி அந்த நாசிக் படையினுடைய சிம்பிள் இருக்கு இல்லையா, முக்கோண வடிவில் இருக்கும்ல, அந்த சிம்பிளை அவங்க வந்து குத்திக்கிட்டு இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பை அவங்க காட்டுறாங்க. இது வந்து பல வருஷங்களாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அது முடிவுக்கு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி குறைஞ்சிருக்கே தவிர்த்து முடிவு அப்படின்றது இன்னும் இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் மேலே நடத்தக்கூடிய இந்த பிரச்சனைகளும் சரி, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மேலே இவங்க நடத்தக்கூடிய இந்த பாதிப்புகள் அப்படின்றது குறையணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் அவங்களுடைய உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தினம் தான் நேஷனல் டே ஆஃப் சாலிடரிட்டி வித் முஸ்லீம், அரப் அண்ட் ஏஷியன் இமிகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க அமெரிக்கா February 20. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரொக்ளமேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து மலாக்கா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1956 மலாய் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வந்து போராடின ஒரு அமைப்புங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக வந்து அந்த சமயத்தில் அப்துல்லா ரஹ்மான் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஜனாதிபதியாக இருக்கார். அவர் ஆங்கிலேயர்களோடு பேசி இது பாருங்க போதும் நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிவிட்டு இவங்க சுதந்திரம் அறிவிக்கப்படுது. அப்படி இவங்க நாட்டுக்கு வந்து அந்த பர்சன் வந்து அந்த சுதந்திர அறிக்கையினுடைய அந்த அறிவிப்பை வந்து வாசிச்சார் இல்லையா, அந்த வாசிச்சனால தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ப்ரொக்ளமேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மலாக்கா February 20. நெக்ஸ்ட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஹூடி ஹூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த குளிர்ன்றது முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மாதம் வெயில் அப்படின்றது உருவாக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வெயில் காலத்தை, அந்த வசந்த காலத்தை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தாங்க இது. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூத் அண்ட் தாமஸ் அப்படின்ற ஒரு 2 பர்சன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டே உருவாக்குறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 டே வந்து இவங்க உருவாகியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளும். என்ன அப்படின்னா வசந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஸோ தூங்கி இருந்தோன்னா வீட்டுக்கு வெளில வந்து அப்படியே கத்தணும், நல்லா சத்தம் போட்டு கத்தணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹூடி ஹூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நல்லா இல்லை. நம்ம இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஐயோ அப்படின்னு வேணால் நம்ம கத்தலாம், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வசந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வரவேற்கணுன்றதுக்காக இவங்க வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஹூடி ஹூ டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க இணையதளவாசிகள் February 20. நம்ம பார்க்குற உலகம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறத உணரும்பொழுது அந்த ஏமாற்றத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. மறுபடியும் எங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.